இந்த நல்ல மாதத்தில் கூட ஒரு வார்த்தையை நம்ம முதல்ல பார்த்துவிட்டு உயிர்த்தெழுதல் செய்திக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஒவ்வொரு மாதமும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் நம்மை நடத்துகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் பணத்தையும் பதவியையும் சொத்தையும் நம்பி அல்ல, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். பணம் நம்ம ஏமாற்றும், சொந்த பந்தங்கள் நம்ம ஏமாற்றும், சொத்துக்கள் நம்ம ஏமாற்றும். ஆனால் பைபிள் சொல்லுது பாருங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதான். ஆமென் சொல்லுங்க. அவ்வளோ வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு காற்றும் கடலும் அடங்குமா? அவருடைய ஒரே வார்த்தைக்கு பாருங்க, மரித்து 4 நாளான ஒரு மனுஷன் உயிரோடு எழுந்திருச்சு வருவானா? அவருடைய ஒரே வார்த்தையை கேட்டு லேகியோன் பிடித்த பிசாசு ஓடுமா? ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை சாதாரணமானது அல்ல சிஸ்டர். நீங்கள் அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிற பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் மாறும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை கூட இன்றைக்கி நம்ம தியானிப்போம். யோவான் புஸ்தகம் எடுத்துக்கோங்க. அதில் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு மார்த்தாளை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒரு சில பேரோடு கூட இந்த வார்த்தையை கொண்டு பேச விரும்புகிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்க, இங்கே வர்றவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க. சில பேர் இன்றைக்கி தான் முதல் டைம் சர்ச்சுக்கு வந்தவங்களாம் இருப்பீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி தெரியாதவங்க கூட இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இன்னைக்கு நீங்கள் அவரை நம்புவீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் அவரை விசுவாசிப்பீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் புலம்பாதீங்க, ஓடாதீங்க, எங்கெங்கேயோ போய் காசுகளை செலவு பண்ணாதீங்க. நீங்கள் அமைதியாக ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட மனசார சொல்லுங்க, அப்பா நான் உங்களை நம்புகிறேன்ப்பா, உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. டாக்டரை நம்பல, மருந்து மாத்திரைகளை நான் நம்பல, வேற எந்த மனுஷனையும் நான் நம்பல, நான் உங்களை நம்பி மாத்திரை இருக்கிற ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். யாவே ஹாலே ஹல்லேலூயா, யாவே ஹாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, உங்களை மாத்திரம் நான் நம்புகிறேன், என் இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறட்டும்னு சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வருகிற நாட்கள் இந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட நம்ம வேதத்தை எடுத்துக்கொண்டு யோவான் புஸ்தகம் அதில் 20ஆம் அதிகாரம் அதில் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிங்களே. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. ஏன் அழுகிறாய்? நல்லா கவனிங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 பேர்த்து கை பிடிச்சாச்சு சொல்லுங்கள், இருக்கிறீங்களான்னு கேளுங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஆமாம்
சும்மா அப்படி எல்லாரையும் எழுப்பி விடுங்க. அவங்க ஒரு நித்திரை மயக்கத்தில் இருக்கிறாங்க, எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. லாசருவே வெளியே வான்னு சொல்லி எழுப்பி விடுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற 4 பேர்த்த பிடிச்சி, கர்த்தர் நல்லவர், இருக்கிறீங்களான்னு கேட்டீங்களா? ஆமாம், கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க சிஸ்டர், ஆண்டவருடைய வார்த்தைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஆமாம், ரெஸ்பெக்ட் இருக்குது, அதை நம்ம அவருக்கு கொடுக்கணும். நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கலன்னா உங்களுக்கு நஷ்டம். அது எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது புரியுது? ஆமாம், தூங்கிட்டு அங்கே பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு அங்கே பேசிட்டு இங்கே பேசிகிட்டு இருந்தோன்னா கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுக்காமல் இருக்கிறோன்னு அர்த்தம். அவர் பேசுகிற பொழுது நாம் கேட்கணும். அதுதான் பைபிள் சொல்லுது, காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆகவே கவனமாய் கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். யோவான் 20ஆம் அதிகாரம் வசனத்தில் நீங்கள் 10வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். மரியாள் சொல்லுங்க, மரியாள் அழுது கொண்டிருந்தாள். பாருங்க, அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளாடை தரித்தவர்களால் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? சொல்லுங்க, ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. நல்லா கவனிங்க சிஸ்டர், பிரதர். தூதர்கள் ஏன் அழுகிறாய்ன்னு அவங்களை கேட்குறாங்க. மரியாள் ஏன் அழுகிறா? ஏசப்பாவை. ஆமாம், மரியாள் இப்போ மட்டும்தான் அழுதா நினைக்கிறீங்களா? இல்லை, ஏசப்பா சிலுவையில் அறையிறப்பவும் மரியாள் அழுதா. மரியாள் மட்டும் அழுதா கிடையாது, சீசர்களும் அழுதாங்க, நிறைய ஸ்திரீகளும் அழுதாங்க. இங்கே ஒரு பெண்ணை சொன்னதுனால மரியாள் மட்டும்தான் அழுதா நம்ம நினைக்கக்கூடாது. பாருங்க, மரியாள் இந்த இடத்துல என்ன பண்ணுறா? அழுகிறா. நான் என் கேள்வி என்னென்னா, ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், நேரம் இல்லை. என் கேள்வி என்ன அப்படின்னா, ஓகே, ஏசப்பாவை சிலுவையில் அறையிறப்ப மரியாள் அழுதா, சீசர்கள் அழுதாங்க. ஏன்னா குற்றமே இல்லாத இயேசுங்க. அவர் ஒரு தப்புமே பண்ணாதவரை அவ்வளோ அடிக்கிறாங்க. எந்த மனுஷனாக இருந்தாலும் அழுதுருவான். 2000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நினச்சா கூட நமக்கு ஃபீல் ஆகுது. பாருங்கள், ஏசப்பா எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறோம். அன்னைக்கு அதை நேரில் பார்க்குறவங்க கண்ணீர் விட்டு கதறாங்க, ஏசப்பா இப்படி இப்படி நடக்குதே அப்படி சொல்லிட்டு அழுகிறாங்க. ஓகே, இயேசுவை சிலுவையில் அறையிறப்ப சீசர்கள் அழுதது தப்பு கிடையாது. ஆனால் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் பாருங்க, அன்னைக்கு அவங்க அழுகிறாங்க பாருங்க. இதுதான் இன்னைக்கு மெசேஜ். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாவை சிலுவையில் அறையிறப்ப சீசர்கள் அழுதது நியாயம், எப்பேற்பட்ட மனுஷனும் அழுதுருவான். ஆனால் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிற அந்த நாள் அன்னைக்கும் சீசர்கள் அழுகிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சீசர்கள் அழறாங்க? புரியுதா உங்களுக்கு? நான் பேசுகிறது அப்படியே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? சீசர்கள் ஏன் சிலுவையில் அறையிறப்ப அழுதாங்க? ஓகே, உயிர் தெழுற நாள் அன்னைக்கு அழுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உயிர் தெழுதல்ங்கிற வார்த்தையை மறந்துட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையை அவங்க மறந்ததுனால ஏசப்பா ஏற்கனவே என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடியே இதையெல்லாம் சொல்லிட்டார். என்ன சொன்னார்? நான் சிலுவையில் அறையப்படுவேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பு. இது எல்லாத்தையும் அவர் உயிரோடு இருக்கிறப்பவே சொல்லிட்டாரு. சீசர்கள் பாருங்கள், சிலுவையில் அறையப்படுறப்போ அழுதாங்க. அவர் உயிரோடு எழுந்திருக்கிறப்பவும் ஏன் அழுகிறாங்க? ஏன்னா ஏசப்பா சொன்ன வார்த்தையை மறந்துட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அப்படியே இன்னொரு பக்கத்தில் பாருங்களேன், பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்கள்லாம் இவங்களும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 62வது வசனத்திலிருந்து 66வது வசனம் வரைக்கும் வாசிங்க. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின்
எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. பாருங்க, எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. யாருக்கு ஞாபகம் இருக்குது? ஹலோ, இருக்கீங்களா? ஆமாம், கிளைமேட் ரொம்ப மோசமான கிளைமேட், தூக்கம் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் தயவு செஞ்சு நல்ல கவனமாக கேளுங்க. யாருக்கு ஞாபகம் இருக்குதா சிஸ்டர் பிரதர்? பரிசேயர்களுக்கு ஞாபகம் இருக்கு, சீசர்களுக்கு ஞாபகம் இல்லை. பரிசேயர்களுக்கு ஞாபகம் இருந்ததுனால தான் கல்லில் முத்திரையை வச்சு அடைக்கிறாங்க. சீசர்களுக்கு ஞாபகம் இல்லாததுனால உயிர்த்தெழுதல் நாள் அன்னைக்கும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் நாளுக்கும் அழுதுகிட்டே இருக்கிறான். எப்ப சிலுவையில் அறையிறப்பதான் அழுத, சரி ஒத்துக்கலாம். அவர் உயிர்த்தெழுகிற நாள் அன்னைக்கும் நீ அழுதுகிட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட வார்த்தையை இயேசுப்பா சொன்னாரு, ஆனா அந்த வார்த்தையை நீ மறந்து போயிட்ட. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஏங்க நம்ம அலறோம்? ஏங்க அலறோம்? பாருங்க, இன்னைக்கு நமக்கு திங்கள் ஞாயிறு, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி வெள்ளி சனி இதெல்லாம் இருக்குது பாருங்க. அன்னைக்கு அந்த எபிரேய பாஷையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் இருக்குது. நம்மளுடைய ஞாயிறு திங்கள் செவ்வாய்ங்கிற மாதிரி அங்கே ஒவ்வொரு நாட்கள் இருக்குது பாருங்க. அங்கே சனிக்கிழமை 7வது நாள் ஓய்வு நாளாம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாளாம். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லது, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை யூதர்களுக்கு கர்த்தருடைய நாள்னு சொல்லப்படுது. அந்த நாளுக்கான அர்த்தமே கர்த்தருடைய நாள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சனிக்கிழமை ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய. ஏன் நம்ம ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க வரோம்? நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கெல்லாம் லீவு, அதனால் கர்த்தரை ஆராதிக்க வரோன்னு. ஆனால் உண்மையாலுமே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். இயேசு ஏன் ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழுந்திருச்சார்? ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். ஆமேன்னு சொல்லுங்கப்பா. கர்த்தருடைய நாள்ல அழலாமா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பாங்க. கர்த்தருடைய நாள்ல அழலாமா? ஆமா. ஏன் அலறீங்க? ஏன் அலறீங்க? கர்த்தருடைய நாள்ல நீங்க ஏன் அலறீங்க தெரியுமா? ஏன் அலறீங்கன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்துட்டீங்க. வெள்ளிக்கிழமை அழுகிறது நியாயம், ஏன்னா வெள்ளிக்கிழமை ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நீ அழக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்காய் காத்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவர் வருவார், கர்த்தருடைய நாளில் கர்த்தர் வருவார். நான் சபையில கூடி ஏதோ சும்மா ஆராதிக்கலங்க, இதெல்லாம் சும்மா நடக்கிறது இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளுங்க. அதனால தான் படிச்சு சொல்றது, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகாத, ஞாயிற்றுக்கிழமை என்ன வேலை இருந்தாலும் கர்த்தர் சபைக்கு வா. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். நீங்க மற்ற 6 நாள் வேலை செய்யறீங்க, ஆனா அந்த ஒரு நாள் கர்த்தருக்குரிய நாளுங்க. அது கடவுள் ஆராதிக்க வரணுங்க, கடவுளுடைய வார்த்தையை கேட்கணுங்க. ஏன்னா கடவுள் பாருங்க நமக்காக இறங்கி வருவாருங்க அவரே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, பைபிள் அழகா ஒரு வசனம், அந்த யோவான் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கிறப்ப ஆச்சரியமா இருந்துச்சு பாருங்க. வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே, அப்படின்னு என்ன அர்த்தம்? விடியறதுக்கு முன்னாடியே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு பாருங்க, மரியாள் என்ன பண்றா? மகதலேனா மரியாள் என்ன பண்றான்னா, இயேசுவை பார்க்கறதுக்கு விடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டா. அவளால் அங்கே இருக்க முடியல. ஓய்வு நாள் யூதர்கள் எப்பொழுதுமே ஓய்ந்து இருப்பாங்க. அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அந்த நாள் முடிகிற வரைக்கும் மகதலேனா மரியாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எப்போ முடியும், எப்போ முடிஞ்ச உடனே எந்திரிச்சிட்டான். ஆமாம், எந்திரிச்சு நைட்டோட நைட்டாக போய் அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ நேசிக்கிறா பாருங்க. அவரை பார்க்கறதுக்கு போகிற அங்கே போய் பார்த்தா கல்லறை எப்படி இருக்குதா? திறந்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவ்வளவு நேசமாக கர்த்தரை தேடி வர்றதுக்கு முன்னாடியே அவர் இவ்வளோ அதிகமாக நேசிச்சு செய்வாரு. ஆமேன்னு சொல்லு. நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் நிற்பாரு. ஆமேன்னு சொல்லுங்க. நாம நினைக்கிறோம் நான் நேரத்தில் வந்துட்டேன், நீங்கள் நமக்கு 9:30 மணிக்கு ஆராதனையா, கர்த்தர் காலையிலேயே இருப்பார். ஏன்னா அவர் அவ்வளோ நம்மளை நேசிக்கிறார். சொல்லுங்க, அவ்வளோ என்ன நேசிக்கிறார், அவ்வளோ நேசிக்கிறார்.
அல்லேலூயா. இவ்வளவு நேசிக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு பாருங்க. அதனால ஆண்டவர் வேதத்தில் நமக்கு என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னா, நீங்க அழ வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு அழறீங்க? எதுக்கு அழறீங்க? நம்ம ஏன் அழறோம் தெரியுமா? உண்மையாலுமே ரீசன் என்னன்னா, நம்ம வார்த்தையை மறந்துட்டோம். வார்த்தையை ஞாபகம் வச்சிருக்கிற நாம மறந்துட்டோம். ஆனா நம்முடைய சத்துரு ஞாபகம் வச்சிருக்கான் பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க, இந்த எத்தனை யாரை சொல்றான்? இயேசுவை சொல்றான். இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் என்று அவர் சொல்லி இருக்கிறது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அதெல்லாம் அவருடைய சீசர்கள் இரவோடு இரவாக வந்து அவருடைய சரீரத்தை எடுத்துட்டு போகாம இருக்கிறதுக்கு நீங்க அந்த கல்லறைக்கு ஒரு பத்திரப்படுத்தும்படியா கேட்டுக்கிறாங்க. உடனே என்ன நடக்குது பாருங்க, அந்த இடத்துல ஒரு பத்திரப்படுத்தி ஒரு முத்திரையை போட்டு சீல் வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இயேசு உயிரோடு எழுந்திருச்சிடக்கூடாது, அவர் வெளியில வந்துடக்கூடாது, என் கண்ணீரை தொடச்சிடக்கூடாது, எனக்காக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சிடக்கூடாதுன்னு பிசாசு பாருங்க சுத்தி திரியிறாங்க, சுத்தி திரியிறான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா வேதம் நமக்கு ஒன்று சொல்லி தருது பாருங்க, பிசாசு எவ்வளவுதான் ஆண்டவர் வெளியில வரக்கூடாதுன்னு முத்திரை போட்டு வச்சாலும் யூத ராஜ சிங்கம் அதிகாலையில் உயிரோடு எழுந்து, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி அப்பா உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பிசாசு வந்து முன்னாடி நின்னாலும் கர்த்தருடைய நாள்ல கர்த்தர் வருவார், என்னை தேற்றுவதற்காக வருவார், சொன்னதை நிறைவேற்றுவார், சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மகதலேனா மரியாள் மறந்து போகலாம், சீஷர்கள் மறந்து போகலாம், ஏசப்பா சொன்னதை, மற்ற ஸ்திரீகள் மறந்து போகலாம், ஆனா சொன்னவர் மறந்து போக மாட்டார், எனக்கு குறிச்சதை நிறைவேற்றுவார். நீங்க நினைக்கிறீங்களா இதுக்கு மேல ஒண்ணுமே முடியாதுங்க? இல்ல 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 இல்ல, கர்த்தருடைய நாள் அவர் இறங்கி வந்துடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டேன், எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டேன். ஆமென். வெற்றே இது வானத்தின் வாசல், ஓ ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென். அவர் சொன்னா அதை செய்வார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அவர் என்ன சொன்னாரோ அது நடக்கும். அவர் செய்ய வேண்டிய நேரத்தில் அதை செஞ்சு முடிச்சிருவாரு. நாம ஏன் அலறோம் தெரியுமா? நாம ஏன் அலறோம்னா, சொன்னவர் ஞாபகம் வச்சிருக்கிறாரு, சொன்னதை பிசாசு ஞாபகம் வச்சிருக்கிறான், சொல்லப்பட்ட நமக்கு சொல்லப்பட்டதை நாமளே மறந்துட்டு சுத்துறோம் பாருங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நாள வேதத்தை கரைத்து குடித்து, ஆமாம், கிழித்து பட்டம் விட்டு, ஆமாம், நீங்கள் என்னதான் பைபிளை 100 டைம் படித்தாலும், நான் சொல்கிறேன் கேளுங்க, நாள் கணக்கில் அதிகார கணக்கில் நீங்கள் படித்தாலும் கடவுள் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை மறந்துட்டீங்கன்னா நீங்கள் அழுதுருவீங்க. இன்றைக்கி நிறைய பேரோட கேள்வி அதான், நான் ஜெபம் பண்ணலையா, நான் பைபிள் படிக்கல. பைபிள் படிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்குன்னு சொன்ன வார்த்தையை மறந்துட்டீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா சொன்னவர் மறப்பதில்லை. அவர் சொல்றார் பாருங்க, அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாருங்க ஒரு பெரிய வார்த்தையை கொடுக்குறாரு, அவனை ஒரு பெரிய ராஜாவை மாத்திரதான் சொல்றாரு, அவனுக்கு ஒரு பயங்கரமான சொப்பனத்தை காட்டுறாரு பாருங்க. அவன் வாழ்க்கையில் எல்லாமே மாறா நடக்குது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் முன்னாடி எல்லாரும் விழுந்து பணிவாங்க, சூரியன் சந்திரனும் கூட உன் முன்னாடி விழுந்து பணியும் அப்படின்னு சொல்றாரு. அதை சொன்னதுக்கப்புறம் அவன் உண்மையாக இருக்கிறான். உண்மையாக இருக்கிறப்ப என்ன நடக்குது? குழியில் தூக்கி போடுறாங்க. சரி, குழியில் தூக்கி போட்டு அடிமையாக்கி பார்வோன் போர்த்திபாருடைய வீட்டுக்கு போனால் அங்கேயும் அவன் உண்மையாக இருக்கிறான். அங்கேயும் உண்மையாக இருந்ததுனால சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போய் போடுறாங்க. சரி, சிறைச்சாலைக்குள்ளே போயாச்சும் ஒரு உயர்வு வரும்னு பார்த்தா அங்கேயும் உண்மையாக இருக்கிறான். அங்கேயும் என்ன நடக்குது பாருங்க, பானபாத்திரக்காரன் மறந்தே போயிட்டான் செய்த நன்மைகளை. எங்கேயுமே யோசேப்புக்கு நல்லதே நடக்கலை.
எதுவுமே நல்லது நடக்கலைன்னா கூட நல்ல கவனிங்க, கர்த்தர் சொன்னது தான் நடந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை ஒரு விதமாக நடத்துவாருங்க. நமக்கு அது புரியாது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக நடத்துவாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து கோவப்படக்கூடாது. ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைக்கலாம் பாஸ்டருக்குலாம் ஒரு பிரச்சனை கிடையாது, எவ்வளோ ஜாலியாக சிரித்த முகத்தோடு இருக்கிறாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் பாஸ்டருடைய. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்கள் சொல்லலாம், இந்த சிஸ்டர் மாதிரி இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னு. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒவ்வொரு மாதிரி நடத்துகிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொரு விதமாக தேவன் பயன்படுத்தி நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஆனால் எதுதான் நடக்க போகுதுன்னா, கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ அது மட்டும்தான் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை முழுசா நம்பணுங்க. மரியாள் வந்து கல்லறைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது உண்மையை சொல்ல போனால். ஏன்னா கர்த்தர் கல்லறை விட்டு அதிகாலையிலேயே வந்து அவங்கள பார்க்கறதுக்காக இவர் வந்துட்டார். இவன் இன்னும் போய் கல்லறையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற அழுதுகிட்டு. ஆண்டவர் பார்க்குறாரு, ஏப்பா உனக்கு வார்த்தையை கொடுத்தா நீ அந்த வார்த்தை என்ன பண்ணி வச்சிருக்கிற? அவன் ஞாபகம் வச்சிருக்கிறான் பாரு, சத்ரு ஞாபகம் வச்சிருக்கிறான். சத்ரு ஞாபகம் சொல்கிறான், இவர் வந்து 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பாருன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. முத்திரையை போட்டு குத்தி வைங்க, வெளியில் வந்துடவே கூடாது, இவர் திரும்ப வந்துடக்கூடாது, இவங்க கண்ணீரையெல்லாம் தொடச்சிடக்கூடாது, இவங்க நம்பிக்கையெல்லாம் பொய்யாகி போயிடணும், இவங்க ஒன்றுமில்லாமல் போயிடணும், அழிஞ்சு போயிடணும்னு சத்ரு நினைக்கிறான். ஆமென். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? அழுதுகிட்டு இருக்கிறோம், உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். தேவ ஆவியானவர் இன்னைக்கு சொல்லித்தராரு பாருங்க, நீங்கள் அழ வேண்டாம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எனக்கு நீங்க எதை குறிச்சீங்களோ அதுதான் கடைசியா முடியும். நான் எந்த வழியில போனாலும் எனக்காக தேவன் என்ன சொன்னாரோ அது மட்டும்தான் நடக்கும். ஹல்லேலூயா. அதுதான் உயிர்த்தெழுதலை காட்டுது பாருங்க நமக்கு. அதுதாங்க உயிர்த்தெழுதலை காட்டுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்கு பார்வோன் சொன்னது நடக்கல, கர்த்தர் சொன்னது தான் நடந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. எலியாவுக்கு ஏசபேல் சொன்னது நடக்கல, கர்த்தர் சொன்னது தான் நடந்தது. தாவீதுக்கு கோலியாத் சொன்னது நடக்கல, சவுல் சொன்னது நடக்கல, கர்த்தர் சொன்னது தான் நடந்துச்சு. இன்னைக்கு நமக்கும் எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையை பரிகாசமாய் பேசலாம், பிசாசு வந்து பல விதத்தில் நம்மோடு கூட பேசலாம், ஆனா அவங்க சொல்றதெல்லாம் நடக்காது. என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொன்னாரோ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஓ ஜீசஸ். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளை மறந்துடாதீங்க, அதை பிடிச்சுக்குங்க. ஏன்னா பிசாசு வழி அருகே விழுந்த விதைகளை பட்சிகளை போல வந்து எடுத்துட்டு போயிடுவான். உங்க வாழ்க்கையில் நீங்க அவருடைய வசனத்தை மட்டும் விட்டுட்டீங்கன்னா, ஆமென், நீங்கள் அழுவீங்க, துக்கப்படுவீங்க, வேதனையோடு இருப்பீங்க. ஆனால் அவருடைய வசனத்தை மட்டும் உறுதியாக பிடிச்சிக்குவீங்க அப்படின்னா கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். இந்த உயிர்த்தெழுதல் நாளில் இங்கே இருக்கிற ஒரு சில பேரோடு கூட கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி பேச விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவருடைய வார்த்தையை மறந்ததுனால இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கிறீங்க, புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, துக்கத்தோடு இருக்கிறீங்க, வேதனையோடு இருக்கிறீங்க. ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு என்ன சொல்லி தர்றாருன்னா, நீங்கள் அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு உண்மையாய் நீங்கள் நிற்பீர்கள் என்றால் நான் சொல்றேன், அவர் உங்களுக்கு சொன்னதை சரியாய் செய்து முடிப்பார். கர்த்தருடைய நாளில் அவர் நமக்காக வருவார். ஹல்லேலூயா. நமக்கு அற்புதம் செய்ய வருவார். பிசாசு எவ்வளவு தடைகளை உண்டு பண்ணாலும் பாருங்க, முத்திரை போட்டு வச்சிருக்கிறான். இயேசு மட்டும் வந்துடவே கூடாது, இயேசு மட்டும்
வெளியில் வந்துடவே கூடாது. இவர் வந்துட்டாருன்னா இவங்க எல்லாரும் நம்பிக்கையும் ஜெயிச்சிரும். பாருங்க, பிசாசு போராடுறான் பாருங்க, முத்திரை போடுறான். ஏசப்பா வெளியில் வரக்கூடாது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, 3வது நாளில் அதிகாலையில் கல்லறை புரட்டப்பட்டு முத்திரை தெரிக்கப்பட்டு என் ஆண்டவர் வெளியில வந்தா, என் கர்த்தர் வெளியில வந்தா, யூத ராஜசிங்கம். ஆமென். கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே, யூத சிங்க கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றார். சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. ஆமென். ஆகவே ஒன்று புரிஞ்சுக்கங்க சிஸ்டர் பிரதர், ஏதோ கடவுளை எல்லாரும் ஒவ்வொரு கடவுளை தேடுறாங்க, சபைக்கு வெளியில் இருக்கிறவங்களும் தேடுறாங்க, சபைக்குள்ளே இருக்கிற நாமளும் அப்படி இல்லை. மற்றவங்க தேடுறதுக்கும் நம்ம தேடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பாருங்களா. ஏன்னா நம்ம இயேசு மரணத்தை ஜெயித்தவர். இந்த உலகம் ஒரு நாள் பார்க்குங்க, இந்த உலகம் முழு உலகமும் இயேசு வருவதை பார்க்கும். இயேசு சொன்னது தான் இன்னைக்கு நடக்குது பாருங்க. பைபிள் அவர் என்ன எழுதி வச்சாரோ பிசிறு தட்டாம நடக்குதுங்க. பிசிறு தட்டாம, தெரியுமா உங்களுக்கு? அவர் சொன்னார் கொள்ளை நோய் வரும்னாரு, அப்படியே நடக்குது. அவர் சொன்னார் யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள்னு, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கிற பாருங்க. அடுத்தது பஞ்சத்தை குறித்து இயேசு சொல்லியிருக்கிறாரு, பஞ்சம் கண்டிப்பா வரும் பாருங்க. இது எல்லாமே எதுக்காக நடக்குதுன்னா, இயேசு உண்மையுள்ள தேவன். உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கல்லறையும் அடைக்கப்பட்டிருக்குதுங்க. இன்னைக்கும் ஒரு கல்லறை திறந்திருக்கிறது என்றால் நீங்களும் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை மட்டுமே இந்த உலகத்தில் திறந்திருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த கல்லறையை வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க அவரை நம்புவீங்கன்னா, நீங்க அவர் வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்றால், அதே தேவன் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? பிசாசு எவ்வளவு கட்டி வச்சாலும், உங்க குடும்பத்தை கட்டி வைக்கிறானா, உங்க பிள்ளைகளை கட்டி வைக்கிறானா, உங்க சூழ்நிலைகளை கட்டி போட்டு வைக்கிறானா, நீங்க சோர்ந்து போகாதீங்க. அவருடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுங்க. அவருடைய நாள்ல நீங்க அவரை நோக்கி பார்க்கிற பொழுது எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைப்பார். ஓ ஷகதரலரபா. பலவீனம் என்கிற கட்டு உடையும், மரணம் என்கின்ற கட்டு உடையும், வியாதி என்கின்ற கட்டு உடையும், பயம் என்கின்ற கட்டு உடையும், சமாதானத்தை கெடுக்கிற கட்டு உடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம செய்திக்கு நேராக போவோம். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உயிர்த்தெழுதல் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? ஒரு சில காரியங்கள் இருக்குது, ஆனால் நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், இன்னும் முடியவில்லை என்பதை கற்றுக் கொடுக்குது. சொல்லுங்க, இன்னும் முடியலை, இன்னும் முடியலை. நீங்கள் ஏசப்பாவுடைய உயிர்த்தெழுதலை தியானிக்கிறப்பெல்லாம் இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் முடியலை அப்படிங்கிறது தான் கர்த்தர் உயிர்த்தெழுதலை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இயேசுவுடைய கதை முடிஞ்சிருச்சு, சீசர்களுடைய கதை முடிஞ்சிருச்சு, அவரை விசுவாசித்தவங்களுடைய எல்லாருடைய கதையும் முடிஞ்சிருச்சு, அவரை நம்பின அத்தனை பேருடைய கதையும் முடிஞ்சிச்சு, அவர் சொன்ன அத்தனை வார்த்தையும் சத்தியமும் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க சிலுவையில் அறையிறப்ப. ஆனால் உயிர்த்தெழும் பொழுது தூதன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா சிஸ்டர்? உலகத்தில் இருக்கிற எல்லாரும் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் பரலோகம் சொல்லுது இன்னும் முடியலை,
இதுக்கப்புறம் தான் கர்த்தர் ஒரு பெரிய ஆரம்பத்தையே நமக்காக வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முடிஞ்சிருச்சுன்னு இந்த உலகம் சொல்லுது, ஆனா கர்த்தர் சொல்றாரு இன்னும் முடியல, இன்னும் முடியல. உங்களை கர்த்தர் தம்முடைய கையில் வைத்திருக்கிறார். யார் சொன்னா முடிஞ்சிச்சுன்னு? யாருங்க சொன்னா முடிஞ்சிச்சுன்னு? உலகம் சொல்லுதா? முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், இதுக்கப்புறம் இவன். ஆமாம், என்னுடைய அப்பா ஒரு 2013 நினைக்கிறேன், 13, 12 இந்த வருடங்களில் ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகி அவளுடைய பயங்கர அடி, காலில் பிளேட் வச்சுருந்துச்சு, கையில் பயங்கர அடி. அப்போ என்னுடைய அப்பாவை வந்து பார்க்க வந்த என் சொந்தக்காரங்க எல்லாரும் எங்கள் காது பட என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுக்கப்புறம் இந்த குடும்பம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இவன் முடிஞ்சான். என்ன சொன்னாங்க? முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 6 வருஷம் என் தகப்பனார் ஜீவனோடு இருந்தார். அந்த 6 வருஷத்தில் ஒரு 6-7 வருஷம் ஜீவனோடு இருந்தார். அந்த 6-7 வருஷத்தில் தேவன் அவரை பயன்படுத்தினது பயங்கரமாக இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த உலகம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை, இப்போதான் கர்த்தருடைய ஆரம்பமே வருது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை எல்லாரும் அடித்து காயப்படுத்தி சிலுவையில் அரைஞ்சு கொன்று அவரை வந்து கல்லறையில் தூக்கி போட்டுட்டு சொன்னாங்க, அப்பாடா முடிஞ்சுடா அப்படிங்கிறப்ப ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தூதன் சொல்கிறான், அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் முடியல, இப்பதான் கர்த்தர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆமேன் சொல்லுங்க பா. இப்பதான் கர்த்தர் ஆரம்பிக்கிறாரு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமேன். மத்தேயு 28 அதில் வாசிச்சு பாருங்க, 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் தூதன் சொல்றத. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறேன் என்று நான் அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? எல்லாருமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க, சீசர்கள் கூட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க, இவ்வளவு நாள் அவரை பின்பற்றினது வேஸ்ட்டுன்னு நினைச்சாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை நாள் இயேசு இயேசுன்னு அவர் பின்னாடி போனது வேஸ்ட்டுன்னு நினைச்சாங்க. இத்தனை நாள் அவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது வேஸ்ட்டுன்னு நினைச்சாங்க. அவர் சொன்ன வசனத்தை எல்லாம் நம்பினது வேஸ்ட் நினைச்சாங்க. அவருக்காக வைராக்கியமாய் நின்னது வேஸ்ட் நினைச்சாங்க. அவருக்காக நிறைய காரியங்களை விட்டுட்டு வந்தது வேஸ்ட் நினைச்சாங்க. ஆனா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றப்ப அதிகாலையில், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் கர்த்தருடைய நாளில் ஒரு சத்தம் கேட்குது, இல்லை அவர் உயிரோடு எழுந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் எதுவும் முடியலை, இன்னும் எதுவும் முடியல. பக்கத்தில் இருக்க கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் எதுவும். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குறப்ப முடிஞ்சிருச்சுன்னு மற்றவங்க சொல்ல வேண்டாம், நீங்களே கூட சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இன்னும் எதுவும் முடியலை, இன்னும் எதுவும் முடியலை. கர்த்தர் இந்த இடத்துலேருந்து ஒரு ஆரம்பத்தை கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து ஒரு ஆரம்பத்தை கொடுப்பார். இந்த இடத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிற ஆரம்பம் உங்களுடைய ஆரம்பம் அல்ல, அது கர்த்தருடைய ஆரம்பம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது கர்த்தருடைய ஆரம்பம். அவர் செய்வார், அவர் செய்வார். ஹalleluya. ஷகதரலரபா. ஆமென், ஆமென், ஆமென். அதனால தான் யோபு சொல்றாரு பாருங்க, யோபுவுடைய வாழ்க்கை, அவர் ஒரு நீதிமான் சிஸ்டர். யோசிச்சு பாருங்க, நல்லவங்களை ஏசப்பா எப்போ வச்சு கைவிடுவாரா? உலக மனுஷனே சொல்கிறாங்க நல்லவனை கடவுள் கைவிட மாட்டாருன்னு. யோபு ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவ்வளோ பிரச்சனை யோபுக்கு வருது பாருங்க. நம்மளாம் நினைக்கிறோம் பாவிகளுக்கு தான் பிரச்சனை வரும், நீதிமானுக்கு பிரச்சனை வராது. யார் சொன்னா? ஒரு அம்மா இப்படி தான், பாஸ்டர் உங்களுக்கே பிரச்சனை வருதா? நீங்கள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கே பிரச்சனை. அம்மா இந்த மாதிரி சத்தியத்தெல்லாம் உங்களுக்கு யார் சொல்கிறது? பாஸ்டருக்கும் பிரச்சனை வருது, விசுவாசிகளுக்கும் பிரச்சனை வருது, எல்லாருக்குமே பிரச்சனை வருது, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது பாருங்க. யோபுவனுடைய வாழ்க்கையை பார்க்குறப்ப யோபு பயங்கரமான பிரச்சனையில் இருக்கிறான். அது சாதாரண பிரச்சனை கிடையாது. ஒரு பெரிய பணக்காரன்
கொஞ்ச நாள்லையே ஓட்டை எடுத்துட்டு நடு ரோட்டில் உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டு பற்கள் நிறைய சொரிஞ்சு, அதாவது கொப்பளமாக உடம்பு ஃபுல்லாக இருக்குது, அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அப்போ மனைவி வந்து சொல்கிறான், இன்னும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீரோ, அவரை தூசித்துட்டு தீவனை விட்டுரு அப்படிங்கிறப்ப யோபு சொல்கிறார், பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசாது. அந்த யோபு என்ன சொல்கிறாரு பாருங்க, யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய துவக்கம் சிஸ்டர்? ஏன் துவக்கம் இல்லை, அவருடைய துவக்கம். அவருடைய துவக்கம் எப்போ வருது தெரியுமா? எப்ப நான் முடிஞ்சுட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்களோ அப்ப அவர் ஆரம்பிக்கிறாரே. அவருடைய ஆரம்பமே அப்பதான் வருது பாருங்க. ஒரு விதைய மண்ணுக்குள்ள போட்டு அந்த விதை செத்ததுக்கு அப்புறமா அந்த விதையில் இருந்து ஒரு செடி வருது. அந்த மாதிரி நான் முடிஞ்சுட்டேன்னு எல்லாரும் நினைக்கிறப்ப எனக்குள் இருந்து அவர் வெளியில வராரு. அதுதான் எனக்குள் இருந்து அவருடைய ஆரம்பம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்கிற 3 வாலிபர்களை நீங்கள் வேதத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் இப்படியா சொல்லுது பாருங்க. அவங்க 3 பேரையும் ஒரு சிலைக்கு முன்னாடி நிற்க வச்சு எல்லா ஜனங்களோடு சேர்ந்து அவங்களையும் வணங்கும்படியாக நேபுகாத்நேச்சாருங்கிற ஒரு ராஜா சொல்கிறாரு, பாபிலோன் ராஜா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வசனத்தை வாசிச்சு பார்ப்பீங்கன்னா தெரியும். தானியேல் 3 அதில் 14 அப்படி வாசிங்களே. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்பொழுதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்பூரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதையாகில் அந்நேரமே எரிகிற அக்னி சூளை நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார்? அல்லேலூயா. எவ்வளோ திமிரா பேசுகிறான் பாருங்க. ராஜாவில் திமிரா பேசுகிறாங்க. அப்போ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவியாமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இவங்க இப்படி சொன்ன உடனே என்ன பண்றாரு ராஜா? தூக்கி அக்னி போடுறாரு பாருங்க. 21வது வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளை நடுவில் விழுந்தார்கள். இவங்க இப்படி அக்னி சூளையில் விழுகிறப்ப, அக்னி சூளைன்னா என்ன? முதல்ல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் பண்ணி பயங்கரமான ஒரு நெருப்பை கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க. அது பயங்கர ஹீட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவன் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அவ்வளோ பெரிய அக்னி சூளைக்குள்ளே தூக்கி இவங்களை போட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கள என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இனி சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்கின்ற 3 மனுஷங்க கிடையாது. தேவன் ஒருத்தர் கிடையாது, கர்த்தர்னு ஒருத்தர் கிடையாது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற யாருமே கிடையாது அப்படின்னு எல்லாரும் நினச்சிருப்பாங்கல்ல. ஆனால் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்ப கர்த்தர் என்ன பண்ணுறாரு பாருங்க. 24வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியில் போடுவித்தோம் என்றான்.
அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையை அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேனே, அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். முடிஞ்சிருச்சு அப்படின்னு தூக்கி போட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு பெரிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க சிஸ்டர். இப்ப அக்கினி சூளைக்குள்ள இவங்க 3 பேரும் உலாவிட்டு இருக்கிறாங்க கர்த்தரோடு கூட. இப்ப இவங்க வெளியில வராங்க. இவங்களை எல்லாரும் எப்படி பார்த்துருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஒருத்த அக்னிக்குள்ளே போயிட்டு உயிரோடு வர்றப்ப அவனை எல்லாரும் எப்படி பார்த்துருப்பாங்க தெரியுமா? வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துருப்பாங்க. மூக்கு மேலே கையை வச்சு, வாயு மேலே கையை வச்சு, எப்படி அக்னி சூளைக்குள்ளே போயிட்டு ஒருத்தர் வெளியில் வரான், எப்படி வெச்ச கண்ணு வாங்காமல் பார்க்க வைக்கிற அளவுக்கு தேவனுடைய ஆரம்பம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா? சாதாரணமாக இல்லை சிஸ்டர் பிரதர். அவருடைய ஆரம்பம் நிறைய பேர் வெச்ச கண்ணு வாங்காம உங்களை பார்க்க வைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி இது நடந்துச்சு? முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சனே, எப்படி நடந்துச்சு? கர்த்தர் ஆரம்பிக்கிறா, அவன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். என் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் முடியல, இன்னும் முடியல. இதுக்கு மேலதான் தேவன் ஒரு பெரிய காரியத்தையே உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறாரே. நல்ல கையை தட்டி அப்ப நான் அந்த பயன்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். இங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவர் அப்படியே ஹல்லேலூயா முடிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த உலகம் சொல்றப்ப பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இன்னும் முடியலை, இதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய ஒரு பெரிய ஆரம்பம் இருக்கு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? பிசாசு என்ன முத்திரை போட்டு என்ன காவல் வச்சு உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடந்துடக்கூடாதுன்னு கண்ணும் கருத்துமா விழிச்சிருந்து பாருங்க. சீசர்கள் அங்கே தூங்குறாங்க, சேவகர்கள் விழித்திருந்து பாதுகாக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பிசாசு உங்கள் வாழ்க்கையில் நன்மையே நடந்துடக்கூடாதுன்னு கண்ணும் கருத்துமா நைட்டு பகலுமா தூங்காமல் உங்கள் பின்னாடியே சுற்றி திரிஞ்சாலும் கூட கர்த்தர் சொன்னது நடக்கும். முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, இன்னும் முடியல. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருப்பது உண்மை என்றால் என்னையும் ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கட்டுகள் உடையும் சிஸ்டர், கட்டுகள் உடையும். இன்னைக்கு எத்தனை பேரோட வாழ்க்கையில கட்டுகள் பாருங்க. ஆமென். குடும்பம் நல்லா இல்லாம போகிறதுக்கு ஒரு கட்டு பாருங்க, பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். ஆமா, அவன் சொல்றான், நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுங்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. அவன் சொல்றான், நான் இருக்கிறேன், நீ என்ன பண்ணுவீங்க பண்ணு பார்க்கலாங்கிறான். சவால் விடுறான் பாருங்க. நம்மளை பார்த்து குடும்பத்தை கட்டி வச்சிருக்கிறான், பிள்ளைகளை கட்டி வச்சிருக்கிறான், பொருளாதாரத்தை கட்டி வச்சிருக்கிறான். நம்மளை அப்படியே போட்டு நசுக்கிறான் பாருங்க. அப்படியே பார்வோன் சொன்ன மாதிரி நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் நடக்க விட மாட்டேன்னு கண்ணும் கருத்தமாக காத்துட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவன் எவ்வளவு கண்ணும் கருத்தமாக காத்துக்கிட்டு இருந்தாலும் கர்த்தருடைய நாள் வருகிற பொழுது எல்லா முத்திரையும் உடையும், கட்டுகள் உடையும். பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படுகிற பொழுது மனிதர்கள் புத்தி தெளிவார்கள், குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க, வியாதிகள் சுகமாகும், பேய்கள் ஓடும், தரித்திரம் மாறும், தேவன் புதிய ஆரம்பத்தை தருவார்.
எனக்கு குறித்ததை என் தேவன் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.